வறுமை அது ஒரு பாவம் இல்லை, அது ஒரு நிலைமைதான். ஆனால் அதிலிருந்து எப்படி மேலே போகிறோம் என்பதுதான் முக்கியம். முருகனோட வாழ்க்கை தினமும் ஒரு போராட்டம் நிறைந்தது. காலை பள்ளி, மாலை வேலை என குடும்பத்துக்காக அவன் சின்ன வயசிலே பொறுப்பை எடுத்தான். அம்மாவும் தினமும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. பள்ளியில் அவனோட பழைய சட்டை, கிழிந்த பை என அவனை வேற மாதிரி காட்டுச்சு. சிலர் சிரிச்சாங்க, சிலர் கேலி பண்ணாங்க. அது அவனுக்கு உள்ளுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தது. சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும். யாரும் இல்லாத நேரத்தில் அவன் அமைதியாக உட்கார்ந்து யோசிப்பான். அது அவனுக்கு சுலபமாக கிடைப்பதில்லை. ஒரு நாள் அம்மா சொன்ன சில வார்த்தைகள் அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. நான் மாறுவேன். அந்த ஒரு முடிவு அவனுடைய பயணத்தை மாற்ற ஆரம்பித்தது. அந்த நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவன் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். காலை எழுந்து படிக்க ஆரம்பித்தான். வேலைக்கும் போனான். வறுமை அவனை தடுக்கவில்லை, அது அவனை இன்னும் உறுதியான மனிதனாக மாத்திச்சு. ஒரு நாள் அவனோட உழைப்புக்கு பலன் கிடைத்தது. அவன் பெயர் முதல் இடத்தில் இருந்தது. நேற்று சிரிச்சவங்க இன்று கை தட்டினாங்க. அந்த வெற்றியை அம்மாவுடன் பகிர்ந்த அந்த நிமிடம், அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கை ஒரு பாவம் அல்ல, அதை காரணம் காட்டாதே. முயற்சி இருந்தால் மாற்றம் கண்டிப்பாக வரும்.